நல்லா இருக்கேன். சொல்லுங்க, எங்க பள்ளிக்கரணையில இருக்கிற நம்ம கேனடி 241 pizza எத்தனாவது தடவை வரீங்க? அப்ப தேர்ட் டைம் வரும். Third time. What makes you come on the third time? இதோ இவங்க தான் ஆக்சுவலா இங்க வந்து நிறைய பிளே ஏரியாஸ்லாம் இருக்க மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அண்ட் ஆல்சோ நிறைய ஸ்மால் பிளே திங்ஸ்லாம் வச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு அது கொஞ்சம் ஹாப்பியா இருக்க வந்ததுதான். உங்களுக்கு ஒரு free time. ஆமா கொஞ்சம் ஆமா அவங்க விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். Talking about the food, what is your review on the food? ஸோ ஆக்சுவலா அது மற்ற பீட்சாஸோட இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு ஆக்சுவலா. ஸோ பேஸ் ரொம்ப தின்னாவும் அண்ட் அந்த வெஜ்ஜஸ் எல்லாமே ஃபுல் லோடடா கொடுக்குறாங்க. அண்ட் காஸ்ட் ஆல்சோ பார்த்தோம்னா மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது மினிமலா இருக்கு. Okay, what is your rating on a scale of 1 to 10? I'll give 99.5. Hi bro, எப்படி இருக்கீங்க? ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? I'm doing very good. And சொல்லுங்க, எங்க இருக்கிற நம்ம பள்ளிக்கரணையில வந்து Canadian 241 pizza இது எத்தனாவது தடவை? ஆக்சுவலி தேர்ட் டைம் வரோம். Third time. What makes you to come here again and again? டேஸ்ட் தான் ப்ரோ முக்கியமா. ஏன்னா கம்பேரிட்டிவ்லி எப்படி மற்ற பீஸா விட இது கொஞ்சம் எங்களுக்கு பேஸ் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. Okay. சாஃப்டாவும் கொஞ்சம் Okay. ஜூஸியா இருக்க மாதிரி. Okay. What will be your rating on a scale of 1 to 10? I'll give 8. Thank you bro. நான் எப்படி இருக்கீங்க? ஹாய், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? I'm doing very good. And சொல்லுங்க, like எங்க வந்திருக்கீங்க பள்ளிக்கரணை Canadian 241 pizzaல. So how was your experience? Yeah, it was nice. This is first time for me. First time என்ன ப்ரிப்பேர் பண்ணீங்க? எனக்கு சாட்டர்டேன்றதால வெஜ் தான் ட்ரை பண்ணுவோம். ஓகே ஓகே, பன்னீர் பீஸா அண்ட் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ். ஓகே, ரெண்டுமே நல்லா இருந்தது. ஓகே. அண்ட் பன்னீர் டிக்கா ட்ரை பண்ணோம். It was spicy and it was too good. ஓகே. And what is your rating on a scale of 1 to 10? 1 to 10 for ambience, that platings and எல்லாத்தையுமே ஃபுட் டேஸ்ட் எல்லாமே சேர்த்து I will give surely 9. Thank you. எல்லாருமே இன்ட்ரோ எடுத்துட்டு ரிவ்யூ கொடுத்து தான் எண்டிங் போவாங்க. ஆனா நாங்க வந்து கொஞ்சம் ரொம்ப டிஃபரெண்ட். சாப்பிட்டு எண்டிங் முடிச்சு தான் ரிவ்யூ கொடுக்குறோம். இந்த எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பள்ளிக்கரணையில வந்து Canadian 241 pizzaன்னு சொல்லிட்டு ஒரு அவுட்லெட் வந்திருக்கேன். செம்ம சில் அவுட்லெட்டுங்க. அப்படியே லைட்டா சுத்தி காமிங்க. திரும்ப இது வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே ஈவினிங் 7 மணி ஆரம்பிக்குது. போக க்ரௌட் வரும். அண்ட் இந்த Canadian 241 pizza, அது இந்த டைலாக்லாம் வந்து ஒரு டேக் எடுக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கே மனப்பாடம் ஆயிடுச்சு. இவர் பேர் வந்து அரவிந்த். such a nice friend for me. And Canadian 241 pizza என்னன்னா, நீங்க ஏதாச்சும் 2 பீஸா either on veg or non-veg ஆர்டர் பண்ணிட்டு 2 பீஸாவுக்கும் ஒரே ரேட்டு தான் பே பண்ணிட்டு போறீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இங்க நீங்க உங்க ஃபேமிலி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட வரீங்க, மினிமம் உங்களுக்கு பில் வந்து ஒரு 1000 வந்துச்சுன்னா, உங்களுக்கு நீங்க செகண்ட் டைம் இந்த இடத்துல வரீங்கன்னா உங்களுக்கு வந்து 300 rupees டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதாச்சும் 1000 300 மைனஸ் பண்ணா 700 மட்டும் நீங்க கட்டினா போதும். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம ஆன்லைன்ல வந்து ஸ்விக்கில இருக்காங்க, ஜொமேட்டோல இருக்காங்க. ஆரம்பிச்சு வெறும் 2 மாசம் தான் ஆகுது. இந்த 2 மாசத்துல வந்து இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு காம்பாக்டா இருக்கும். கிட்ஸுக்கு வந்து தனி பிளே ஏரியா இருக்கும். அந்த பிளே ஏரியா ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து மெஜாரிட்டி ஆஃப் த கஸ்டமர் யாருன்னு நான் வந்து பார்க்கும்போது நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் வந்திருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து பீஸா பத்தி சொல்லணும்னா வீட் அதுதான் யூஸ் பண்றாங்க. எவ்ரிடே மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷா ஒரு 10 o'clock 11 o'clock வந்து ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க வந்து பாத்தீங்கன்னா சொரெக்ஸோ பாஸ் அதாவது அது மட்டும் இல்லாம எனக்கு இங்க என்ன பிடிச்சிருக்குன்னா ஏசி கூலிங் செமையா இருக்குங்க. ஸோ இவங்க வந்து பள்ளிக்கரணையில வந்து 2nd floorல இருக்காங்க. அப்படியே ஈவினிங் டைம் ஒரு ஃப்ரைடே சாட்டர்டே ஃபீல்ல வந்து நீங்க பார்க்கும்போது இந்த சைடு கர்நாடிகா, அந்த சைடு பிஸி ரோடு, இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காம். அண்ட் இந்த இடத்துல வந்து பீஸா நிறைய இருக்கு அண்ட் சைட்ஸ் நிறைய இருக்கு. சைட்ஸ்ல பார்த்தோம்னா பாஸ்தா இருக்கு, நகெட்ஸ் இருக்கு, சிக்கன் ஃப்ரைட் சிக்கன் விங்ஸ் இருக்கு அண்ட் பர்கர் இருக்கு. அண்ட் இந்த இடத்துல வந்து ஹைலைட் ஆகுனா காம்போஸ் தான். ஸோ அந்த இதுல வந்து இன்னைக்கு அரவிந்த் வந்து எனக்கு இவருடைய ஸ்பெஷல், அதாச்சும் கஸ்டமர் கிட்ட சூப்பர் ஹீட்டான காம்போ தான் சஜஸ்ட் பண்ண போறாரு. அண்ட் வெல் எபிசோடுக்கு போயிடலாமா? சிரிச்சுக்கிட்ட சொல்ல போயிடுறேன். என்னோட ஃபர்ஸ்ட் Canadian 241 pizza வந்துச்சு. இது என்ன பீஸா ப்ரோ? சிங்கப்பூர் ஸ்பெஷல். சிங்கப்பூர் ஸ்பெஷல். வெரி குட். ஓகே, இது வந்து நம்மளுடைய சூப்பர் டூப்பர் ஸ்பெஷல். ஓகே, இந்த சிங்கப்பூர் ஸ்பெஷலோட என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ்? இதுல வந்து கேப்சிகம், ஓகே, சிக்கன், ரெட் சில்லி
Okay. மசாலா சீஸ் ஆட் பண்றதுனால இது Okay. வந்து கஸ்டமரோட சாய்ஸா இருக்கு. நம்ம கிட்ட ரெகுலர் மூவிங் அந்த கனடா ஸ்டைல்ல வந்து பண்றோம். கேனடியன் ஸ்டைல். எஸ் எஸ். ஓகே. நிறைய இடத்துல பீஸா வந்து கேட்கும்போது 10 மினிட்ஸ்ல வந்துருது. பட் நம்ம கிட்ட வந்து கொஞ்சம் டைம் எடுக்கிறது. ஏன் அதனால? இது வந்து அதாவது கஸ்டமர் திங்க் ட்ரஸ்ட்னு இருக்கு, திங்க் ட்ரஸ்ட் இருக்கு. ஓகே. அவங்க கிட்ட அந்த ஃபைனலி அந்த ஃபுல்லா வெரிஃபை பண்ணிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்றீங்க. குட் பாயிண்ட். ஓகே, எனக்கு சர்வ் பண்ணுங்க ப்ரோ. பார்க்கும்போதே நல்லா இருக்குப்பா. இது வந்து தின் கிரஸ்ட் கொடுத்திருக்காங்க. எஸ் எஸ். சிங்கப்பூர் ஸ்பெஷல். எஸ் சார். என்னென்னலாம் மெனுல வச்சிருக்காங்கன்னு ப்ரோ சொன்னாரு. சார் நம்ம கிட்ட வந்து 2 for 1 இருக்கு. 2 for 1. அதாவது 2 பீஸா at one priceல வரும். ஓகே. at one priceல ஏதாச்சும் வெஜ் ஒன்னு நான் வெஜ் ஒன்னு எடுத்துக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். காம்போஸ்ல நிறைய இருக்கு. ஓகே. எக்ஸாம்பிள் இது பாக்கெட் காம்போன்னு ஒன்னு இருக்கு. ஓகே. 149. ஓகே. அதுல சூப்பர் வேலையில அதாவது 8 inches பீஸ் ஒன்னு. ஓகே. சைட்ஸ் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அண்ட் பிரெட் பட்டர் ஒன்னு ஏரி ஒன்னு. ஓகே. ஜஸ்ட் 149. ஜஸ்ட் 149. ஓகே, நம்ம இத பத்தி நிறைய பேசுவோம். அதுக்குள்ள let me taste it. Okay. Thank you so much. என்னோட இரண்டாவது பீஸா எடுத்துவாங்க. Thank you. So here I go. Come closer. Thank you bro. So here I go. நம்ம சிங்கப்பூர் ஸ்பெஷல் நான்வெஜ் பீஸா. அந்த ரெகுலர் பார்க்கும்போது எப்படி இருக்கு பாருங்க. ரெகுலர் இருக்குல்ல? சாப்பிடுமா? creamy பன்னீர் இங்கே இருக்கா? டேஸ்ட் சொல்லணும்னா நார்மல் ரெகுலர் பீஸாஸ் மாதிரி இல்லாம ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இவங்க வந்து அந்த வீட் டோல பண்ணறதுனால தின் கிரஸ்ட் வந்து அவர் சூடா கொடுத்துருக்காங்க. இதுல ஆட் பண்ணிருக்கிற அந்த இன்கிரீடியன்ஸ் தான் ஹைலைட். சிக்கன் பீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல பொடிசா நல்ல மின்சா டைஸ் பண்ணி கட் பண்ணி அது கூட சீஸ் ஆட் பண்ணி அது கூட ஸ்பைசஸ் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. யூ கேன் ஃபீல் ஆல் த ஃபிளேவர்ஸ் அண்ட் இட் இஸ் பெஸ்ட் வென் ஹேட் ஹாட். அண்ட் உங்களுக்கு நான்வெஜ் பீஸா கண்டிப்பா பிடிக்கணும். நான் சாப்பிட்றேன். இந்த சிங்கப்பூர் ஸ்பெஷல் ட்ரை பண்ணுங்க. யூ வில் கேனடியன் 2 for 1 பீஸா வந்து செகண்ட் பீஸா வந்துருச்சு. ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ, நீங்க ரொம்ப நேரம் சர்வ் பண்ணிட்டு இருக்கீங்க. வாங்க உட்காருங்க. அண்ட் உட்காந்துக்கிட்டே சொல்லுங்க. அண்ட் such a nice person and உட்காருங்க ப்ளீஸ். So some hospitality in the இடத்துல and I like the way how you're serving the customer. and இந்த pizza பேர் என்ன? ஆக்சுவலி இது வந்து creamy பன்னீர். creamy பன்னீர். ஓ வெஜிடேரியன். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் டே நான்வெஜ் போய்ட்டோம். சூப்பர். creamy பன்னீர். creamy பன்னீர். இதோட இது இன்கிரிடியன்ட்ஸ்ல சில்ட்ரன்ஸ் வந்து மோஸ்ட் சாய்ஸ் நம்ம கிட்ட. ஓகே. ரெகுலர் மூவிங். இதுல வந்து சேம் மசாலா சீஸ் அண்ட் ஆனியன் மஷ்ரூம் ரெட் சில்லிஸ் அந்த பன்னீர் வந்து creamy சீஸோட மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அது பண்றதுனால கொஞ்சம் டேஸ்ட் டிஃபரெண்டா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கு சூப்பர். அப்ப கிட்ஸ் ஃபேவரட். எஸ் எஸ். கிட்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து கிட்ஸ் வந்து ரொம்ப ரெகுலரா மூவி அது. ஓகே. சோ நம்ம முதல்ல ட்ரை பண்ணது பீப்பிள்ஸ் ஃபேவரட். எஸ் எஸ். ஓகே. ஸ்பைசியா இருக்கும் அது. ரொம்ப ஸ்பைசி. ஆமா, சாப்பிடுற மாதிரி இருந்தது. இது மைல்டா இருக்கும். இது வந்து என்ன சைஸ்? இது வந்து 8 inches 4 slice வரும். ஓகே. அது மீடியம் வந்து 6 slice வரும். 6 slice. அது வந்து 8 inches. ஆமா ஆமா. ஓகே. சோ அது 10 inches. இது வந்து 8 inches. சோ எனக்கு ப்ளீஸ் டு சர்வ் மீ. ஓகே. உட்காந்துக்கிட்டே சர்வ். பரவாயில்லை. ஓகே. I like the way how his hospitality is. Thank you. Okay, and உங்களுக்கு ஒரு பைட் எடுத்துக்கோங்க. Please sit down. We'll have a bite together. Okay. You know, friends are for food. Food முக்கியமா, friend முக்கியமான ரெண்டுமே முக்கியம். நீங்க ஒன்று எடுத்துக்கோங்க. Okay sir. Yeah, please take it. And the cover எடுத்துட்டே சாப்பிடுங்க. Thank you. I like the way how they serve the food. You see like with the plastic car. Okay. Thank you. Okay. Let's see இவர் என்ன ரிவ்யூ சொல்றாரு. நான் என்ன ரிவ்யூ சொல்ல பார்க்கலாம். சீஸ் எப்படி மெல்ட் ஆகுதுன்னு. இதுதான் சில்ட்ரன்ஸ் வந்து மோஸ்ட்லி லைக் பண்றது. அவங்ககிட்ட அந்த ரிவ்யூ கேட்டு நாங்க இந்த டேஸ்ட் பத்தி சொல்லணும்னா உண்மையிலேயே வந்து பன்னீர் அவ்வளவு கிரீமியா இருந்தது அண்ட் செம்ம சீஸியா இருந்தது. அந்த பீஸா வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கும்போது அந்த தின் கிரஸ்ட் கடிக்கிறது வந்து கடிக்க தெரியல, மெல்ட் ஆகுது. நான் அதான் சொல்லுவேன். அண்ட் உங்களோட ரிவ்யூ என்ன சார்? இது வந்து அதுதான் குழந்தைங்க சாப்பிடும் சில்ட்ரன்ஸோட பெஸ்ட் ஆஃப். ஆமா, நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அதாவது ஃபேமிலி கிட்ட நாங்க டிஸ்கஸ் பண்ணி அந்த ஃபீட்பேக் எல்லாம் வாங்கி கலெக்ட் பண்ணிட்டு ஓகே சில்ட்ரன்ஸ் இது போல நம்ம பண்ணா சில்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப வந்து என்ஜாய் பண்றாங்க. சோ இது மோஸ்ட்லி அந்த சில்ட்ரன்ஸ் இல்லாம லிட்டரலி நோ டவுட் அபௌட் திஸ். இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா லைக் நல்ல ரிச்சான வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க.
அண்ட் கிட்ஸ் ட்ரை பண்ணாங்கன்னா they will fall in love with this pizza 100% 1000%. உங்க வீட்ல யாராச்சும் சின்ன பாப்பா இருந்தாங்க கண்டிப்பா கூட்டிட்டு வாங்க. இங்க நம்ம பள்ளிக்கட்டினா ரைட்? எஸ் சார். கேனடியன் 2 for 1 pizza. And okay அருண் ப்ரோ, என்ன இது பாத்தீங்கன்னா வந்து பீஸா சாப்பிட்டு முடிச்சோன்னா இப்போ சைட்ஸ் வந்திருக்கு. இது என்ன ஸ்பெஷல்? இது வந்து ஆக்சுவலா நீங்க சூஸ் பண்ணிட்டு வந்து காம்போ சார். சரி, காம்போஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நம்ம கிட்ட. சூப்பர். ஸோ காம்போஸ்ல வந்து சைட்ஸ் ஐட்டம் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்துடும், சிக்கன் நகட்ஸ் வந்துடும், பர்கர் வரும், பாஸ்தா வரும், ஓகே அண்ட் பேவரேஜ்ல சாஃப்ட் ட்ரிங்க்ல ஓகே தம்ஸ் அப் கோக் அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே அப்படி இல்லைன்னா நாங்க மில்க் ஷேக் மாதிரி போட்டு கொடுப்போம். ஓகே இல்லைன்னா மொஜிட்டோ கூட சூஸ் பண்ணிக்கலாம் சார். சூப்பர். எனக்கு ரேட் லெவல் ஆரம்பிக்குது சார் ஸ்டார்டிங் வந்து 149 சார். 149. சூப்பர். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்ன சார் இது வந்து ஆக்சுவலா கார்லிக் பிரெட். கார்லிக் பிரெட். நார்மலா எல்லாருக்கும் கார்லிக் பிரெட் பெப்பர் பண்ணி தான் கொடுப்பாங்க. நாங்க ஒரு 7 ரூபாய் கொடுப்போம் சார். அது வந்து கஸ்டமரோட ஒப்பீனியன் என்ன டிஃபரெண்டா? ஓகே. இது வந்து கார்லிக் மயோ. அதுல நீங்க டேஸ்ட் பண்ணும்போது டிஃபரெண்ட் ஃபீல் வரும். Really, and finally has given me a French fry. Yes, sir. And okay, சாப்பிடுவோமா? Please remove the gloves. And I've got the garlic bread. So one for you and one for me. கஸ்டமர் வந்துகிட்டே இருக்காங்க நிறைய பேர். ட்ரை பண்ணணுமா? Please. Okay. So here we have நம்ம Canadian 2 for 1 pizza-ஓட garlic bread with garlic mayo. செம்ம garlic mayo அட்டகாசமா சாப்பிடவே இல்லையே. இல்ல சார், நீங்க சாப்பிடுங்க சார் ஃபர்ஸ்ட். அட்டகாசமா இருக்குங்க. கொஞ்சம் க்ளோஸ்ல வாங்க. போதும் ரொம்ப க்ளோஸ்ல வேணாம். பின்னாடி போ. சாந்தில செம்ம ஒரு ஃபுல் லோப் பிரெட் கொடுத்துருக்காங்க. உள்ள வந்து கார்லிக் அவ்வளவு ஸ்டஃபிங் பண்ணிருக்காங்க. கார்லிக் ஃபிளேவர் சாப்பிடும் போது அவ்வளவு சூப்பரா இருக்கு. அண்ட் வித் நீங்க டயட் மெயின்டைன் பண்றீங்களா? I have this French fry. Not bad. நல்லா கிறிஸ்பியா சால்ட் பெப்பர்லாம் கரெக்டா போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபைனலா வந்து ஒரு பெட் பாட்டில் அண்ட் மொஜிட்டோ. ஓகே சார். எண்டிங் போயிடலாமா? ஒரு வீக்கெண்ட்ல ஒரு பிஸா அவுட்லெட்ல ஷூட் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். இவர் ஆர்டர் பார்க்கறதா இல்ல அவங்க வந்து பேசுறதான்னு தெரியல. சச் a nice person. ஒரு ஆர்டர் இருக்கு, பட் ரிக்வஸ்டட் 2 minutes முடிச்சிடணும். எண்டிங்ல வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கிற காம்போல வந்து மொஜிட்டோ மில்க் ஷேக், அது மட்டும் இல்லாம பீச் டீ கொடுத்துருக்காரு. குடிச்சிடலாம். இஸ் மெயின்டைனிங் அ டயட். தான் குடிக்கலாம். கரெக்ட்? சான்ஸே செம்ம ரெஃப்ரெஷிங். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு நரேந்திரன் சார் and special thanks to his team. And நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பள்ளிக்கரணையில வந்து கேனடியன் போற பீஸா, இங்க இருக்கிற ஆம்பியன்ஸ் வந்து awesome. ஸ்டாஃபோட ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப awesome. It's just like a friend. ஸ்டாஃப் மாதிரியே இல்லை. And thank you so much to you for taking me a tour. And நிறைய போர்ட் கேம்ஸ் இருக்கு. கிட்ஸுக்கு வந்து நிறைய பிளே ஏரியா இருக்கு. சொல்லிக்கிட்டே போறோம். சோ பாக்குற நம்ம வியூவர்ஸ்க்கு நீங்க ஏதாவது சொல்ல ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்க. வீடியோ பாக்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வேளச்சேரி, மேடவாக்கம், பள்ளிக்கரணை இருக்கிற எல்லாரும் வந்து இந்த ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்க. டேஸ்ட் வந்து 100% ஷோர் நல்லா இருக்கும். இதை தவிர்த்து நீங்க வேற எங்கேயும் போக மாட்டீங்க. நான் 100% கண்டிப்பா சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு சொல்றதை பார்த்தா ஒருமணி கிளைமேக்ஸ்ல கமல்ஹாசன் பேசுற மாதிரி இருக்கு. அதை வச்சு நீங்க சாப்பாடு ரொம்ப நன்றி. உங்களோட கான்டாக்ட் நம்பர் இங்க இருக்கு. ஜஸ்ட் கிவ் them a call and address in the descriptionல இருக்கு. So நீங்க மேடவாக்கம், பள்ளிக்கரணன் இல்லைன்னா லைக் மடிப்பாக்கம், வேளச்சேரியில இருந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க ட்ரை பண்ணுங்க. யூ வில் கம் ஃபார் தி டேஸ்ட் அகைன். ஸோ கேனடியன் 2 in 1 பீஸா பள்ளிக்கரணையில வந்து ஒன் ஆஃப் த ஸ்பாட் டு ஹேங் அவுட். இதில் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருக்கீங்க. See you in the next video. Bye.